கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? ஆக நம்மை கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? நீங்க கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் எத்தனையோ விதமான சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொருளாதாரத்திலும் சரிதான், மற்ற காரியத்திலும் நிறைய விஷயம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் எப்படிங்க வழி நடத்துவார்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் முடியலையே, என்னுடைய திராணிக்கு அப்பால் நான் செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் எப்படி என் ஆண்டவர் எனக்குள்ளே வழிநடத்துவார்? எனக்குள்ளே எந்த ஒரு சக்தி எப்படி தருவார் என்று நீங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த பூமியிலே மனுஷன் புரியாத ஒன்றை வைத்திருக்கிறார். எது பாருங்கள், இந்த பூமியில் பாருங்கள், பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. இப்போ கடவுள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாருங்க. இந்த பூமியில் எல்லாம் செய்து வைத்து எல்லாத்தையும் முடிச்சு. இப்போ என்ன நடக்குன்னா, ஒருவன் தன்னுடைய வழியை செம்மையாக நடத்த வேண்டும் என்றால் அவன் இந்த பூமியினுடைய ரகசியத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் இந்த பைபிளில் அவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்கார். அவருடைய ரகசியம், அவருடைய வழி, அவருடைய நித்திய ஜீவன், அவருடைய வழியை அவர் இதில் எழுதி வச்சிருக்கார். எப்படி நீ இதுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு வழிக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். ஆகையால் இந்த பிரமாணத்தை ஒருவன் அறிந்தால், ஆகையால் எப்படி அறிய முடியும்? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சத்தியத்தை அறியுறீங்க. ஆகையால் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலாம். சில விஷயங்கள் எப்படி தெரியுமா, நீங்கள் கேட்க தான் அதனுடைய ரகசியம் புரியும். இப்போ நீங்கள் பாதியில் எப்படி ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா எப்படி கிடையும்? முழுமையாக தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது அது என்ன நடக்குன்னா, தேவன் உங்களுக்குள்ளே அது சில வார்த்தைகளை உள்ளத்தில் விதைப்பார். திடீர்னு கிளிக் ஆகும். அப்போ சொல்லுவார் பாருங்கள், அந்த வார்த்தை டக்குன்னு பிடிச்சிக்கணும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாம் சொல்லலாம். அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் என்னென்னா, பணத்தின் மூலமாக சில விஷயங்கள் இருக்கலாம். பணம் பற்றாக்குறை இருக்கலாம். பணத்தை நான் எப்படி சம்பாதிக்க, இந்த பிரச்சனை இருக்குது, கடை பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, பெண்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அது இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் மூலக்கூறமாக இருக்கிறது பணம் இல்லையா? அதிலிருந்து நான் எப்படி மீட்கொள்ள, அதிலிருந்து நான் எப்படி வர அப்படின்னா, அந்த பணத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள, இந்த நிலையிலிருந்து நான் 1000 மடங்கு பெருக வேண்டும். நான் எப்படி பண்ணேன்? தேவன் அதான் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுறான், இந்த மக்கள் நீங்கள் இந்த இதில் இருக்க, நீங்கள் இன்னும் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே லட்சாவதி மக்கள் இருக்காங்க, ஆனாலும் ஆசீர்வதிக்கிறார். அதே ஆண்டவர் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார். எப்படி? அதை நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். அதான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறாருன்னு நீங்கள் அறியணும். எப்படி? சத்தியத்தை நீங்கள் அறியணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களை உள்ளத்தில் விதைக்கிறேன். நீங்கள் அதை அறிந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஆம், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் பெருக வேண்டும் என்றால் தேவன் ஒரு வழி வச்சிருக்கிறாருங்க. அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா விதைப்பு அறுப்புங்கிற, நிறைய பேருக்கு புரிய செய்யுது. விதைப்பு அறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு. விவசாயக்காரங்கள் தான் அப்படி செய்வாங்க. ஏதாவது எடுத்து விதைப்பாங்க, அவங்களுக்கு அறுவடை கிடைக்கும். தேவன் பாருங்கள், ஒரு விவசாயி சாதாரணப்பட்ட படிக்காதவங்களுக்கோட அது புரியுது. இந்த எடுத்து இதில் பூமியில் போட்டால் இது பெருக்கம் வருது அப்படின்னு சொல்லி. எப்படி வருது? தேவன் அந்த பூமியில் கட்டளை வெட்டியிருக்கிறார், அது செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது பிறப்பிக்கும், பல மடங்கு பிறப்பிக்கும் கொடுத்தா. அதே போல தான் தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், பணத்தையும் நான் விதை என்றே சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறார். பணம் அறுவடை வேணுமா? பணத்தை நீங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கணுமா? உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னா கொடுக்கணும். கொடுத்தா தான் வரும். என்னைக்கு தன்னுடைய விவசாயி தன்னுடைய நிலத்திலேருந்து அந்த விதை நெல்லை கையிலே வச்சுட்டு இருந்தால் கிடைக்காது. என்னைக்கு அவன் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறானோ, பூமியில் போடுறானோ, அந்த நிமிஷமே அது பெருக்கத்தை உண்டு பண்ணுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பணம் இருந்தாலும் நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் அறிஞ்சிருவீங்க. அங்கே தான் நீங்கள் ரகசியத்தை கற்றுக்கிடுவீங்க. விதைக்காதட்டி நீங்கள் கற்றுக்கிடவே முடியாது. நான் எத்தனை முறை உங்களுக்கு போதிச்சாலும் நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் உங்களுக்குள்ள அதில் ப்ராக்டிக், அதாவது நீங்கள் பழகணும். ஆமாம், இவர் சொல்லியிருக்கிறார், விதைப்பு அறுப்புன்னு சொல்லியிருக்கிறார். என்னிடம் இருக்கிற பணத்தை நான் விதையென்று நான் விதைக்க போயிடுறேன். அதுக்கான அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கிறேன். ஊழியத்துக்காக என்னுடைய ஊழியத்துக்கு நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஆக நீங்கள் அதை விதைக்கலாம். அந்த நம்பர்லேருந்து நீங்கள் விதைக்கும் பொழுது தேவனுடைய அறுவடையை நீங்கள் எதிர்பார்க்கணும். சும்மா விதைச்சா மட்டும் போதாது. ஆம், நான் இன்னைக்கு இவ்வளோ விதைச்சிருக்கிறேன், தேவன் எனக்கு அறுவடை பண்ணுவார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் இதில் என் எனக்குள்ள குடும்பத்தினுடைய சந்திப்பு, அது சந்திப்பு எல்லாத்தையும் நான் சந்திக்கிற வேண்டும். ஆகையால் நான் இன்னைக்கு கொஞ்சத்தை விதைக்கிறேன், அதையெல்லாம் எனக்கு சந்திக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை சந்தித்து என்னுடைய வாழ்க்கையினுடைய திறனை மாற்றுகிறவர் எனக்குள்ளார்னு சொல்லி அதை விதையாக நீங்கள் விதைக்கும் பொழுதுதான் அதனுடைய பலனை அறிவிப்பீங்க. அப்பொழுதுதான் அந்த அந்த விதைப்புங்கிற அந்த மரம் செடி கொடிகள் எப்படி கட்டளையிட்டாரோ அதே போல் அந்த பணமும் பெருக்கத்தை கொண்டு வரும். நீங்கள் செய்யாத தட்டியும் வராது, செஞ்சாதான் வரும். ஆகையால் விதைங்கள், அப்பொழுதுதான் நீங்கள்
அறுக்க முடியும். அறுவடையை தேவன் கொடுக்கிறார். விதைப்பது உங்கள் வேலை, அறுவடை அவர் வேலை. அவர் கொடுக்கிற ஆரம்பிக்கிறார். நீங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் பணத்தை. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே தேவன் தாராளமாக கொடுக்கிற இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே கொடுக்கிறார். ஆகையால் விதைக்கதை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பாருங்கள். இந்த மாதிரி புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க பார்க்குறவர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். கேட்க கேட்க உங்களுடைய உள்ளத்திலே தேவன் அளவற்ற விதத்திலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை மழையை பொழிவார். உங்களுக்கு இருக்கிற குறைகளெல்லாம் நீங்கிவிடும். தேவன் உங்களுக்குள்ளே உலாவார். ஆகையால் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்க. உங்களுக்குள்ளே விதையை விதைக்க சில பணத்தை விதையாக எண்ணி விதை உன்னுடைய வாழ்க்கை திறனையே மாறும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் தொடர்ந்து கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.